வணக்கம் நண்பர்களே, உங்கள் இதயத்தை தொடும் 15 தமிழ் கவிதைகள் ஒரு வீடியோவில் முழுமையாக. வாழ்க்கையின் உண்மை, வலி, அன்பு எல்லாம் இதில் உண்டு. கவிதையின் இடையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் கொடுங்கள். 1. அப்பா நிலையாக நிழலானவன். அவரை நேசிக்கச் சொல்லவே இல்லை. அவர்கள் இருப்பதாலே நாம் இருப்பதென்ற உண்மை நாமே மறந்து விடுகிறோம். அவர் தன் கனவுகளை ஒதுக்கி நம் கனவுகளை கட்டியவர். முடிவில் அவரை தேடினோம். ஆனால் நிழல்தான் பதில் சொன்னது. அவர் நிழலாய் இருந்தாரா? உங்கள் நினைவுகளிலும் இருக்கிறாரா? 2. காதல் வர்சஸ் கல்யாண உணர்வுகளின் இரு முகங்கள். காதல் பார்வையிலே பூக்கும் கனவு. கல்யாணம் பொறுப்புடன் பிணைந்த உறவு. காதல் சுதந்திரமா சிரிக்கும். ஆனால் கல்யாணம் ஒப்பந்தமா வாழ்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எது அதிகம் பேசுகிறது, காதலா, கல்யாணமா? 3. நான் அழும் போது என் நிழல் கூட பேசவில்லை. மோனம் எனது ஒரே தோழன். நண்பர்கள் இருந்தார்கள், ஆனால் உணர்வு கேட்க அவர்களுக்கு பயம். எனது கண்ணீர் என் கவிதையாக மாறியது. நீங்களும் மோனத்தில் ஆழ்ந்திருக்கிறீர்களா? 4. தூங்காமல் வருகிற நினைவுகள். இரவு மட்டும் தூங்க மறுக்கிறது. ஏனெனில் அது நினைவுகளை அழைக்கிறது. கண்ணீர் எதற்கும் காரணம் இல்லாமல் விழுகிறது. ஆனால் காரணம் தெரியாதவர் நினைவுகள்தான். நிஜமாகவே சில நினைவுகள் தூக்கத்தை அடிக்கடி கவர்ந்து விடுகின்றன, சரிதானா? 5. வந்துவிடுறேன் சொன்னவர்கள் இன்னும் வரவில்லை. அவர்கள் போனாலும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் மனதை வலிக்க செய்கிறது. நாளைக்கு வரேன் என்ற வார்த்தைக்கு என்றும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். நீங்களும் யாரையாவது இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? 6. காதல் எனும் போராட்டம். இதயத்தில் போராட்டம் நடக்கிறது. ஒரு பக்கம் காதல், மற்றொரு பக்கம் தூரம். அந்த சமயத்தில் நான் தோல்வியடைந்தேன். இதய போராட்டம் முடிவில் யார் வென்றது? காதலா, தூரமா? 7. அக்கா மறைந்து போன ஓர் உயிர் முகம். அவள் சிரிப்போடு பேசினாள். ஆனால் போனது மட்டும் சத்தமில்லாமல். அவளது நினைவுகள், எனக்குள் தங்கிய புன்னகை. நீங்களும் அக்கா நினைவுகளுடன் வாழ்கிறீர்களா? 8. பொய்யான பாசம். அவர்கள் அன்பு எனச் சொன்னார்கள், ஆனால் அதில் எதுவும் உண்மையில்லை. நம்பிக்கைக்கு நான் அழுதேன். அவர்கள் நாடகம் நடித்தார்கள். உண்மையில்லா பாசத்தின் வலி. உங்களுக்கும் நடந்ததா? 9. கண்ணீரிலே எழுதப்பட்ட கவிதை. என் கவிதை எழுதும் மை என் கண்ணீர். அது வார்த்தையல்ல, உணர்வு. ஒவ்வொரு வரியிலும் அவரது நினைவுகள். எனக்குள் தங்கிய புன்னகை. நீங்கள் கண்ணீருடன் கவிதை எழுதியிருக்கிறீங்களா? 10. என் நிழலுக்கே பயம். எனக்கு ஒருவேளை என் நிழலும் நான் அனுபவிக்கும் இருளுக்கே பயந்திருக்கலாம். ஏனென்றால் நான் மட்டும் பேசவில்லை, அது கூட என்னை விட்டு போனது. நிழல் கூட நீங்கும். உங்களுக்கு புரிகிறதா? 11. ஒரு கடைசி மொழி. நீ சென்ற பின் நீயாக கேட்ட கடைசி வார்த்தை, நான் வருவேன். ஆனால் நீ வந்ததே இல்லை. நீங்களும் பதில் கிடைக்காத வார்த்தைக்குள் உயிர் விட்டிருக்கிறீர்களா? 12. தோல்வி வெற்றிக்குள்ளே இருக்கும் கதவு. நான் வீழ்ந்தேன், அதனால் நானே வளர்ந்தேன். தோல்வி என்னை கீழே இழுத்தது, ஆனால் அதுதான் எனக்கான நிலைமை அல்ல என்று உணர்த்தியது. தோல்வியால் வளர்ந்த உங்கள் பயணம் எப்படி இருந்தது? 13. விடை கொடுக்காத நட்பு. சில நண்பர்கள் வாழ்நாளில் வந்தார்கள், வீட்டில் இருந்து போனார்கள், ஆனால் நெஞ்சில் இருந்து போகவில்லை. அவர்கள் சொல்லாத விடை எனது அத்தியாயமாக மாறியது. அவர்கள் போனார்கள், ஆனால் உங்கள் நினைவில் இருக்கிறார்களா? 14. எதற்காக வாழ்கிறேன்? எதிர்பார்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையில் நான் வாழ்கிறேன். ஆனால் எதற்காக? யாருக்காக? அந்த கேள்விக்கு பதில் இன்னும் இல்லை. எதற்காக வாழ்கிறேன்? இந்த கேள்வி உங்களையும் தினமும் தூண்டுகிறதா?
15 ஜூன் இறப்பிலே பிறந்த குழந்தை. அவள் இறந்தாள். ஆனால் நான் உயிரோடு வாழவில்லை. அவளின் நினைவுகளில் ஒரு குழந்தை பிறந்தது. அவள் உரையாடிய வார்த்தைகள். இப்போது என் பிள்ளையின் பெயர். உங்களுக்கும் ஒரு இழப்பு இருக்கிறதா? இந்த 15 கவிதைகளில் எது உங்கள் மனதில் நிஜமாய் உருக்கியது? கமெண்டில் சொல்லுங்க.